பல்லவி ஜனவரி 26 நம் தாய்நாடு கொண்டாடும் திருநாள் இது. அந்நியர் ஆட்சியை வேறறுத்து நாம் அரசியல் சாசனம் தந்த நாள் இது. 1950 நம் அம்பேத்கர் தந்த ஜப்தத்திலே மக்களாட்சி மலர்ந்ததடா இந்த புண்ணிய பூமியில் இனிமையடா. சிறப்பு மூவர்ண கொடியும் பட்டொளி வீசும் முப்படை வீரரும் அணிவகுப்பு நிற்கும். சாதி மதங்கள் கடந்தே நாமும் சமத்துவ பாதையில் நடைபோடுவோம். பூர்ண ஸ்வராஜ நலனைப்பு சட்டம் இந்தியா ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றாலும் நமக்கென ஒரு தனிச்சட்டம். அப்போதே பிள்ளை ரப்பூட்டியார் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா ஆகஸ்ட் 15 அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா ஆகஸ்ட் 15. அந்நியர் ஆடத்தி தேர் செய்த தேசிய காங்கிரஸ் ஊழ் சுதந்திரம் அந்த நாளை நினைவு கூறும் வகையிலேயே ஜனவரி விச்சரத்தேர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் இந்தியா ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றாலும் நமக்கென ஒரு தனிச்சட்டம். அப்போது இல்லடா தற்பியார் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா ஆகஸ்ட் 15 அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா ஆகஸ்ட் 15. அன்றைய தினமே இந்தியா ஒரு இறமையுள்ள மக்களாட்சி குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. நாட்டின் முதல் குடிமகனாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் குடியரசு தலைவராக பொறுப்பேற்றார். அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா ஆகஸ்ட் 15 அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா ஆகஸ்ட் 15. முறியாட்சி மலர்ந்த திருமாடு முன்னுரை அனைவருக்கும் வணக்கம். நம் இந்திய திருநாட்டின் செத்தையாவது குடியரசு தின விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்கள் முன்னுரையாற்றுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாற்று பின்னணி சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கிலாம் நைட்டிவட்டி சேவலன் சுதந்திரம் பெற்றோ நானால் ஒரு நாடு எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான விதிகளை வகுத்து இச்சித்தா ஜனவரி வஸ்தர செய்யாத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்திய போதுதான் நாம் உண்மையான குடியரசின் நாடாக மாறினோம். அம்பேத்கரின் பங்களிப்பு இந்த மகத்தான சட்டத்தை நமக்கு வகுத்து கொடுத்தவள் சட்டமேதை டாக்டர் பீரா அம்பேத்கர். அவர்கள் உலகின் மிக பெரிய ஜனநாயக நாளாறு இந்தியாவை தூணாக விளங்குவது நமது அரசியலமைப்பு
குடியரசு தினம் என்பது பெரும் விடுமுறை நாள் அல்ல, அது நம் தேசத்தின் பெருமையை நினைத்து பார்க்கும் நாள். வன்முறையற்ற ஊழலற்ற ஒற்றுமையான இந்தியாவை உருவாக்குவதே நமது நாட்டுக்கு செய்யும் உண்மையான மரியாதையாகும். முடிவுரை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப மொழியால் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வால் ஒன்றிணைந்து நம் நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவோம் என உறுதியேற்போம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.